என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட தம்ப்நெயில் நீங்க பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம ஃபைனலா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வரதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோஸை நான் அப்படியே எடுத்து நான் ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுவேன். ஏன்னா லாங் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அது போடும்போது ஒரு 10 வியூஸு, 20 வியூஸு, 30 வியூஸு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 100 வியூஸ் வந்தால் போதும்னு அது பெருசாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருந்தேன். அதாவது நான் டெய்லியெல்லாம் போடுற பர்சன் கிடையாது. டெய்லி என்னால் ஒரு வீடியோ எடுத்து அதை உட்காந்து நம்ம எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கில் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நான் ஏதாவது போடுவேன். அப்படி போடும்போது ஒரு தடவை தெரியாதனமாக எனக்கு 200 வியூஸ் வந்துச்சு. அந்த 200 வியூஸ் எனக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு. என்னடா 200 வியூஸ் வந்துருச்சு, அப்போ நம்மளால இன்னும் அதிகமாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 250 வியூஸ் வந்தோன்னா எனக்கு ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. நம்மளை நம்பி 2 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதில் ஒன்று என் ஃப்ரெண்டு தான். நான் தான் அவனை வலுக்கட்டாயமாக போட வச்சேன், அது எனக்கு தெரியும். இன்னொன்று யாருனே தெரில. நான் எவனா எனக்கு தெரிஞ்சவனுங்கள்லாம் கேட்குறேன், இல்லடா நானுங்க உனக்கெலாம் நான் எதுக்கடா பண்ண போகிறேன், அந்த மாதிரி சும்மா ஃபன்னியாக பேசிகிட்டு இருந்தானுங்க. அப்புறமா பார்த்தா 2 சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்பி 2 பேர் வந்திருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு 300 வியூஸ், 400 வியூஸ், 450 வியூஸ் வரைக்கும் போச்சு. 450 வந்தோன்னா எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. நம்மளை நம்பி 450 பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோன்னு பார்த்தா சப்ஸ்கிரைபர் 10 வந்துருச்சு. அப்பா 10 சப்ஸ்கிரைபர் இருக்கானுங்க, 450 வியூஸ் வருது, நமக்கு இது போதும், இது அசிஸ்டண்ட்டாக ஓட்டுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், இங்கே ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, இல்லை ஒர்க் ப்ரெஷரு இந்த மாதிரி இருக்கிறனால என்னாலே கண்டினியூஸாக போட முடியல. நான் அப்படியே ஒரு கேப் விட்டுட்டேன். திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். அது எவ்வளோ வியூஸ் வருது, என்ன லைக்ஸ் வருதா, அதை கண்டுக்கவே மாட்டேன். போட்டுட்டு நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரம் யூடியூப்னு இருந்துச்சு. என்னடா யூடியூப்லேருந்து யாரோ நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. 50 சப்ஸ்கிரைபரா, நம்மளை நம்பி 50 பேரா அப்படின்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் தூங்கவே இல்லை. என்னடா நம்மள 50 வருதுன்னா அப்போ நம்ம பிளான் வந்து யாரோ நமக்கு காட்டுறாங்க, ஸோ நம்ம அப்படியே போகலான்னு சொல்லிட்டு திருப்பி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி போஸ்ட் பண்ண 500 வியூஸ், 600 வியூஸ், 600 தாங்க என்னோட மேக்ஸிமம் வியூஸ். அதுக்கு மேலே என்னோட வீடியோஸ் போகவே போகாது. டில் ஐ கெட் 150 சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் எனக்கு 600 வியூஸ் தாண்டினதே கிடையாது. ஸோ நான் அந்த ஜேர்னிலே தான் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டேன், வீடியோக்கு 400 வியூஸ் வந்தாலே பெரிய விஷயம் தான் நாங்கள். அப்போ 600 வருது நமக்கு பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு அப்படியே அந்த 600லேயே ஓட்டினேன். 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1K, 2K, 3K வியூஸ் வரைக்கும் எனக்கு போச்சு. எல்லா வீடியோவும் இல்லை, ஏதாச்சும் ஒரு வீடியோ 3K வியூஸ் வரைக்கும் போகும். லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200, 250 லைக்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. அப்பா 3K வியூஸ்லாம் நான் இமேஜின் பண்ணி பார்க்கவே இல்லை. அதுவும் யூடியூப்பில் நான் இமேஜின் பண்ணவே இல்லை. அப்புறம் பார்த்தா சரி, அதே நான் ஒரு கிரிப்பாக பிடிச்சிட்டேன். ஓகே, இந்த சான்ஸை நம்ம வந்து நழுவ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி நான் வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன், சைட் பை சைடு யூடியூப்லேயும் போட்டுட்டு இருந்தேன். 2 பக்கம் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடையாது, பெருசாக என்னோட வீடியோஸ்லாம் வியூஸ் போக கிடையாது. மேக்ஸிமம் 600, 700. பட் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 600, 700 வியூஸுங்கிறது கம்மி தான். அதில் 600, 700, சம்டைம்ஸ் 1000, 2000 இவ்வளோ தான் என்னோடது போகும். ஆனால் யூடியூப்பில் எனக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. சரி, என்னடா யூடியூப்பில் தான் நல்லா போகுது, எனக்கு இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ஸ்டாகிராமை ட்ராப் பண்ணிட்டு யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் யூடியூப்பையும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க 2 பிளாட்ஃபார்மையும் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னேன்னா, சரி நான் இன்ஸ்டாகிராமில் போடுற அதே வீடியோவை எடுத்து ஷார்ட்ஸாக வந்து யூடியூப்லேயே நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி நான் மாறி கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே போடுற வீடியோவை ஷார்ட்ஸுக்குன்னு வரும்போது ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்ன கண்டென்ட்டை கொடுக்கலான்னு சொல்லி எடிட் பண்ணி இதுக்கு ஒன்று நான் போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து 10K வியூஸ் போச்சு இன்ஸ்டாகிராமில். நான் இங்கே இல்லை, இன்ஸ்டாகிராமில் 10K வியூஸ் போச்சு. எனக்கு சரியான எக்ஸைட்மெண்ட். 10K வியூஸ்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, அவ்வளோ வியூஸ்லாம் போகுமான்னு. அப்புறம் பார்த்தா அடுத்த வீடியோ போட்டேன், அப்போ தான் 12K வியூஸ் போச்சு. என்னடா இப்போ இப்படியே போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னோட ஒர்க்கை நான் விடவே இல்லை. என்ன தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், எல்லா நாளுமே எல்லா நேரமும் நான் ஒர்க் பண்ணாலும் வீடியோக்குன்னு ஒரு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்ன போடலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன கண்டென்ட் போடலான்னு நமக்கு மைண்டுக்கு வராது. நிறைய பேருக்கு அதான் தோணும். நிறைய பேர் கண்டென்ட்லாம் மைண்டில் இருக்கும், அதான் எப்படி கேமராவில் கொண்டு வர்றது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், முடி தான் வெட்ட போகிறோம், முடி வெட்டுறோம் வரோம், இது நார்மல் தான். ஆனால் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம போய் முடி வெட்டுறதை ஒரு அழகாக ஒரு பிக்சர் எடுத்து போடுறாங்க. இவனுங்களாம் எப்படா போகிறானுங்க, நமக்கு ஏன்டா அந்த மாதிரி மைண்டு வர மாட்டேங்குது. நானும் நிறைய தடவை உங்களை மாதிரி யோசிச்சிருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் கரெக்டான ஒரு ட்ராக் போகுது. மற்றவங்க யூடியூபர்ஸு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது
இவங்களை விட நம்ம பெட்டராக தானே பண்ணுறோம். எனக்குள்ள ஒரு சின்னதாக எனக்கு என் மனசுக்கு தோணும் நம்ம பெட்டராக தானே பண்ணுறோன்னு. ஆனால் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னன்னு எனக்கே தெரில. ஏதோ ஒன்று குறை அவங்க பண்ணுற கண்டென்ட்டை விட நம்மக்கிட்ட கண்டென்ட் நல்லாவே இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நமக்கு மட்டும் அதை நமக்கு வந்து படமாக்க தெரியாது. நம்ம அதை கேமராவில் வந்து பிக்சர் பண்ணி அதை எடிட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக நமக்கு கொண்டு வர தெரியாது. அந்த ஸ்ட்ரகிள் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு ஹிட்டு 100K வியூஸு 150K வியூஸ்லாம் எனக்கு வீடியோக்கு போச்சு இன்ஸ்டாகிராமில். சைட் பை சைடு இங்கே யூடியூப்லேயும் போச்சு. யூடியூப்லலாம் 400 சப்ஸ்கிரைபர்ஸ், 450 சப்ஸ்கிரைபர்ஸ், 500 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா செக் பண்ணாதீங்க, அப்போ தான் அது க்ரோ ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பொறுமை இல்லை. 450 இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணால் 453 3 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட எடுத்து பார்த்துட்டு இருப்பேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு. 1K சப்ஸ்கிரைபர் வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணாங்க, டே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு. ஒரு ஹைப் ஆகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அந்த 402லேருந்து ஒரு 1K வர்றதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா ஒரு நார்மல் லைஃப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்போ பேக் டு பிகினிங்கில் இருந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஸ்டேஜில் தெரியுது. அந்த ஒரு ஏறுற ஸ்டேஜ் ஒரு சின்ன படிக்கட்டு தான், ஏறி இங்கனக்குள்ளே வந்துட்டேன், அவ்வளோதான். இங்கனக்குள்ளே எனக்கு நார்மலாக தான் தெரியுது. இப்போ நார்மலாக தான் போயிட்டுருக்கு. 6000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். மேபி அந்த 6000 வந்து ஒரு 60 இல்லை ஒரு 10K 10-15K இந்த மாதிரி போகும்போது மேபி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணால் நடக்கலாம். என் மைண்டில் இருந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேமராவில் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கேமராவில் வந்து பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு கூச்சம். பேசினா வந்து எங்கே யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்றது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அது சொல்ல தெரில, எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸை எடுத்துகிட்டு பின்னாடி பாட்டை போட்டு நான் கவர் பண்ணிடுவேன். ஏன்னா பேசினா தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஈவன் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க கூட எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. பட் ஒரு வீடியோ தவறி நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் வியூஸ் எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. அதனால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஓகே நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும் இல்லை நேரில் பேசுகிறதா இருக்கட்டும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் இதை எதையுமே யோசிச்சு பண்ணல. எல்லாமே என்னோட ரியல் லைஃப்பில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை தான் நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். 1K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். 1000 பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கும் போது அதில் என்னைய ஒரு பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணி எனக்கு இந்த ஃபாலோவர்ஸை இந்த சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் இது எப்படி போகுதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நானும் ஏதாவது முடிஞ்சதை நான் கவர் பண்ணி என்னால் முடிஞ்ச செய்தியை நான் பண்ணுறேன். 10K சப்ஸ்கிரைபர்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த யூகேக்கு எப்படி வந்தேன், என்ன படித்தேன், எப்படியெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன், இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு அந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே. பாய்.